ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணமான இந்த ராஜேஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பெரிய பார்ட்டியை வச்சு கொண்டாடுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா. இதுக்கு மேலே நமக்கு போட்டின்னு யாருமே இல்லை. வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி மொத்தமே ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ்க்கு தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் பயங்கரமாக துள்ளி ஊச்சிங்கிறாங்க. இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம மல்லி இருக்காங்க. மல்லி எப்படியாச்சும் விஜய் வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி ஆடின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக முடிவு கட்ட தான் போகிறாங்க. அந்த முடிவை பார்த்து அவள் தழை அடித்து வாய் அடித்து போயிட போகிறான். அதுக்கப்புறம் அவள் எல்லா இதுவும் அடங்க போகுது. எத்தனை நாளைக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு விஜய் வெளியே வரவே அதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருப்பாள். அதுக்கப்புறம் விஜயோட பிரச்சனையும் இல்லை, மல்லியோட பிரச்சனையும் இல்லை, வெண்பா அப்படின்ற ஒரு சாப்டர் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் கொலவெறியில் இருக்கா. இவளோட கோவம் கொலவெறியும் அடங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடங்கவே போகிறதில்ல. ஏன்னா அவள் ஒரு ராட்சசி மாதிரி ஆடிட்டு இருக்கு. அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு என்னவோ அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடி இருக்கா. பணப்பேய் பிடிச்சிருக்குங்க, பணப்பேய் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவன் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. யாருமே நமக்கு கீழே தான், யாருமே நமக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்தில் சுற்றிட்டு இருக்கா. பணம் இருந்தாவே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இந்த ராஜேஸ்வரியோட கொழுப்பு அடக்கத்துக்கு கண்டிப்பாக நம்ம விஜயும் நம்ம மல்லியும் இருக்க தான் இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்துலேயே அவங்களோட ஆக்ஷன் வந்து வெளியே வரப்போகுது. அது வரையும் எவ்வளோ ஆட்டம் ஆடுறாலோ ஆடிட்டு போட்டும். அதுக்கப்புறமாச்சு மல்லியோட நல்ல மனசு விஜய்க்கு புரிய வந்தால் சந்தோஷம் தான் இது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி நினச்ச மாதிரியே நம்ம விஜய் வந்து அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அது ஏதோ விளையாட்டுக்கு பண்ணாங்களோ எப்படி பண்ணாங்களோ தெரியல. அது பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு இந்த விஜய்க்கு. அது மூலிமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து வீட்டில் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க மல்லி. அப்படியே போய் தொலைஞ்சிருங்க, அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு அதை பற்றி ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகாது, கொஞ்சமாச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை பெயிலில் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் இதுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்கிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே ஓடுறாங்க இந்த மல்லி. ஏன்னா விஜய் மேலே அவங்களுக்கு வேறு உண்மையான பாசம் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் விஜய் வந்து வேகமாக இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிறாங்க. இத்தனை நாள் இவ்வளோ சிரிக்காதவங்க இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு ஒரு டவுட் வந்தது. ஒருவேளை இவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளிப்படையாக அது எதையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மூஞ்சி வச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு அமைதியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்குறாங்க. எப்படியோ ராஜ்யமா நீங்கள் நினச்சது நடந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மல்லி ஜெயிலுக்கு போயிருந்தாக்க நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் என் ஆசை மாமா ஜெயிலுக்கு போயிட்டார், எனக்கு என்ன பண்ணுறது ராஜ்யமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடைச்சி வயமுடு உனக்கு இவனை விட்ட வேறு ஆளே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க, நீ இதுக்கெல்லாம் பெரிய ஃபீலே பண்ணாத. இப்போ என் பேரில் எல்லா சொத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோய, நீ நான் நினச்ச மாதிரி இருக்க போகிற, நீ நினச்சது எல்லாம் செஞ்சுக்க போகிற. அதுக்கப்புறம் விஜய் என்ன இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நீ இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இவனோட பெரிய பணக்காரனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற போது அத்தனை பேரை கல்யாணம் பண்ணணும் நம்ம விஜய் மாமா பார்த்துக்கிற மாதிரி இருக்குமா, சொல்லுங்க ராஜ்யமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி உன் ஆசை அதுதானா, கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை கொடி கட்டி பறக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜய் போலீஸ் பிடிச்சின்னு போயிடுச்சு அப்படின்றதுனால. இதுக்கு மேலே அவங்க வெளியவே வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறாங்க. வானத்துக்கு பூமிக்கு குதிக்க மட்டும்தான் இல்லை, ஆனால் அவங்க மனசை ரெக்க கட்டி பறந்துங்குது. இதையெல்லாம் பார்த்த மல்லிக்கு பயங்கரமான டவுட்டு. ஆனால் இப்போதைக்கு அதை யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, யார்கிட்டையும் வெளிக்காட்டவும் இல்லை. ஏன்னா சொல்லி மட்டும் என்ன ஆக போது சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் அந்த ராஜேஸ்வரி பக்கம் தான் எல்லாரும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.